முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல நம்ம பூமியில எதெல்லாம் தேடுறோம்? பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, மேன்மை, படிப்பு, கல்வி, உயர்வு எல்லாவற்றையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தேட வேண்டியது ஒன்று முக்கியமானது, அவசியமானது, அத்தியாவசியமானது, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, பூமிக்கு வேண்டிய பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, மேன்மை, பணம் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுப்பார். ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுடைய இருதயத்தில், சிந்தையில் பெருமைங்கிற எண்ணத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பெருமையினால தான் பிசாசு பரலோகத்திலிருந்து ஸ்தோத்திரம் தூதனாக இருந்து பிசாசா மாறி கீழே தள்ளப்பட்டான் தேவனால. நீங்களும் தள்ளப்படாமல் இருக்கணும்னா பெருமை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. முதல்ல தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. பூமிக்கு வேண்டிய சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், பணத்தையும், பொருளையும், அந்தஸ்தையும், வாழ்க்கையையும், உயர்வையும் கொடுப்பார். நிச்சயமாய் பெருமைக்கு இடம் கொடுக்காம வாழுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய கரம் உங்களை இன்றைக்கும் வழி நடத்துவதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.